ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. உங்கள் நல்ல மனசுக்காக நானும் நல்லா இருக்கேன். ஆமாங்க, நான் இந்த வீடியோஸ் போடுறது லியோ பாப்பாக்காக தான். உங்கள் எல்லாருக்குமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். லியோ பாப்பாவுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளவே அந்த மெடிசன் கொடுத்தாவணுங்க. இதில் நிறைய பேர் இது பொய்யான நியூஸு, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இது உண்மை இல்லை அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா மனிதர்கள் என்பது மனிதாபம் கொண்டது தாங்க. நிச்சயம் நீங்கள் எல்லாருமே கருணை உள்ளம் கொண்டு உதவி செய்கிறவங்க தான். ஆனால் இப்போது சில பேர் உதவாத காரணம் உலகம் முழுக்கமே ஏமாத்துகிற ஒரு சொசைட்டியாக மாறிடுச்சு. அதனால தான். ஆனால் இந்த பாப்பா ஏமாத்துகிற பாப்பா இல்லை, இது உண்மை, நிஜம். என் கண்ணால் நான் பார்த்தது அந்த பிள்ளையை. என்னுடைய இந்த வீடியோஸில் ஃபோன் நம்பர்ஸு, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது உண்மையானு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ பேர் உதவி செஞ்சு ஓரளவுக்கு சேர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த கொஞ்சத்துக்காக அந்த பாப்பாவோட இது போயிடக்கூடாதுங்க. ஏற்கனவே குழந்தையாக இருக்கிறப்போ 16 கோடி ஆகும்னு சொன்னாங்க. அந்த பேரண்ட்ஸால் முடியல. இப்போ 1.5 கோடி ஊசி போட்டாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போட்டால் குணமாகுமா? இல்லைங்க, நோய் தடுக்கப்படும். அதுக்கப்புறமும் அவள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மேலே வரணும். அதுக்கு அந்த தாயோட ஸ்ட்ரகிள் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது உயிரோடு என் கூட இருந்தால் போதும்னு அந்த தாய் தவிக்கிறாங்க. இதுக்கு நம்ம உதவியை நாடி வந்திருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யுங்க. ஏமாத்திர உலகம்தான் இது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ரியல். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நேரில் கூட போயிட்டு அந்த குழந்தை 1-2 பேர் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உண்மையானதுன்னு சொல்லுங்கள். அந்த குழந்தைய நேரில் போய் உதவி செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போயிடுச்சு. 2வது ஆப்ஷன், குழந்தையோட உயிரை நம்ம மீட்டெடுத்துடணுங்க. குழந்தை இல்லாத வேதனை ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். அதில் நானுமே ஒருத்தி. அது இல்லைன்னப்போ அது பேச்சும் ஏச்சும் கேட்கறதுக்கு முடியாது. ஆனால் இதில் தாண்டி ஒரு குழந்தை பெற்று அது கூட நம்ம இருப்போம்னா அவங்க தவிக்கிற தவிப்பு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு உதவி செய்ய முன்வாங்க. அந்த குழந்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சு சீக்கிரமாக அந்த பிள்ளையை மீட்டெடுக்கிறதுக்கு கருணை காட்டுங்க. ஏன்னா ஜூன் மாதம் இதோ வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச உதவி அந்த பிள்ளைக்கு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த குழந்தைய நேரில் கூட போய் பார்த்து உங்களால் செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் செய்வீங்க. ஒரு நாளும் இந்த வீடியோஸ் வர்றப்பெல்லாம் லியோ பாப்பாவுக்கு ஊசி போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு நாளும் நான் மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு உதவி செஞ்சாலும் மனிதர்கள் நேசிக்கிறப்போ இறைவன் நிச்சயம் நம்மளை நேசிப்பான். தேங்க்யூ.